ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா, ஐபிஎல் பேசலாமா? எஸ், ரொம்ப நாள் ஆச்சு. மெகா ஆக்ஷன் நடக்க போகுது வெரி சூன் அண்ட் மோஸ்ட் ஆஃப்லி நவம்பரில் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுறாங்க எல்லாருமே. அண்ட் ஸ்பெகுலேஷன் நிறைய போயிட்டுருக்காங்க இங்கேன்னு. பட் மெகா ஆக்ஷன் முன்னாடி கண்டிப்பாக ரீட்டைனிங் லிஸ்ட்டு, எவ்வளோ ரிட்டன்ஷன், ஆர்டிஎம் இருக்கா இல்லையா, பட்ஜெட் எவ்வளோ, இதெல்லாம் வேறு அங்கே அனௌன்ஸ் பண்ணணும். கபடி பிகேலுக்கு எப்படியாச்சும் அதே மாதிரி தான் ஐபிஎலுக்கும். அது இந்த வாட்டி மெகா ஆக்ஷன் வேறு. ஸோ அது ஒரு மாதம் முன்னாடி வேறு ஓனர்ஸ் கூடயும் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் நடந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒப்பீனியன் வச்சதாக கேள்விப்பட்டேன். அதாவது சில பேர் 4 ரீட்டைன் வேணும், 8 ரீட்டைன் வேணும், ஆக்ஷனை தள்ளி போடுங்க, இது மாதிரி பல ஒப்பீனியன். எனிவே, நெவர்தலெஸ் இப்போ லேட்டஸ்ட் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வர ஆரம்பிச்சு, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இன்னும் இன்றைக்கே கூட வந்துடலாம் அனௌன்ஸ்மெண்ட்டு, இல்லை நாளைக்கு 1 or 2 days வந்துடலாம் ரிட்டன்ஷன் ரூலை பற்றி. அண்ட் எத்தனை பேர் ரீட்டைன் பண்ண அலோ பண்ண போகிறாங்கன்ட்டுன்னு. அண்ட் எம்எஸ் தோனி விளையாடுவாரா, சிஎஸ்கேக்கு எடுக்க முடியுமா, என்ன ஆகும், இதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பெரிய கேள்வி. ஈவன் கிரிக்கெட் ஃப்ரெட்டர்னிட்டி ஆகட்டும், எல்லாருமே ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஏன்னா தோனிக்கு மட்டும்தான் எந்த கிரவுண்டு போனாலும் அவருக்கு, ரோஹித் சர்மாவுக்கு, விராட் கோலிக்கெலாம் ஒரு அப்ளாஸ் எப்போதுமே உண்டு. அது தோனி எல்லாரும் இப்போ சென்னை கிரவுண்டு மட்டும் இல்லை, அது கல்கட்டா போனேன்னா, டர்பன் போனாலும் சரி, மெல்பர்ன் போனாலும் சரி, எங்கே போனாலும், துபாயோ பெங்களூரோ எங்கே போனாலும் இவருக்கு உள்ள குறையவே குறையாது எம்எஸ் தோனிக்கு. அவர் என்ன ஆக போகிறது, அவர் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, விளையாடுவாரா, நிறைய அது வேறு இருந்து. நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவர் யங்ஸ்டரோட இடத்த ஒரு காலமும் எடுத்துக்க மாட்டார். அது இல்லாமல் அன்கேப்டு பிளேயர்னு ஒரு புது தியரி ஒன்று ஓடிட்டுருக்கு. 5 வருஷம் ஆகி ரிட்டையர் ஆகிடுச்சுன்னா அன்கேப்டு பிளேயராக அவங்க வரலாமா. ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், இப்போ திடீர்னு யுவராஜ் சிங் நான் அன்கேப்டு பிளேயர்னு வராரு, ரெய்னா, ராய்டு, ஊத்தப்பா, இல்லை சொல்கிறேன் நான், இவங்கெல்லாம் 5 வருஷம் ஆகிடுச்சுன்னா விளையாடலாம். அதுதான் அந்த அன்கேப்டுக்கு அர்த்தம். ஆனால் தோனி அதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டார். யாரோட இடத்தையும் அவர் ஆக்குப்பை பண்ண மாட்டார். 4 ரீட்டைன்னா கண்டிப்பாக அவர் இருப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன். வந்தால் ரீட்டைனாக தான் வருவார், இல்லைன்னா விளையாட மாட்டார். அவர் ஆக்ஷனுக்கு போகிறேன், ஆர்டிஎம், ரைட் டு மேட்ச் எடுத்துக்கோ, அந்த பட்ஜெட் ஏறுது, இது அன்கேப்டு, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். கண்டிப்பாக அதை ஒதுக்க மாட்டார்னு நான் சொன்னேன். அதுவும் இல்லாமல் டெசிஷன் டக்குன்னு எடுப்பார் அவர். திடீர்னு 2014 ஆஸ்திரேலியாவில் விளையாடாமல் செகண்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம ரிட்டையர்ட்டார் டெஸ்ட்லேருந்து. அதே மாதிரி தான் உங்களுக்கு திடீர்னு ஜடேஜாட்ட கேப்டன்சி போச்சு 3-4 வருஷம் முன்னாடி சிஎஸ்கேக்கு. அப்புறம் அது உடனே 6 மேட்ச்லேயே சரியாக வரலன்னு திருப்பி டுக் ஓவர். நான் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு ஒரு தடவை கொடுத்தாச்சு. ஸோ இவர் மென்டரு ப்ளஸ் கீப்பர் ப்ளஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் கிரவுண்டில் கொடுத்துட்டு இருந்தாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஎஸ்கே கண்டிப்பாக தோனி தேவை, அந்த ஃபேன் பேஸை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னா. ஸோ இப்போ அந்த ரிட்டன்ஷன் ரூல் இவருக்காக மட்டும் டெய்லர்மேட் இல்லை, இதனால நிறைய பேர் இன்னும் பயன் அடைவாங்க நிறைய ரிட்டன்ஷன் கொடுத்தா. பட் கேள்விப்பட்டதுன்னா 4 ரிட்டன்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு. 4 ரிட்டன்ஷன் வெல் அண்ட் குட். நீங்கள் 7 ரிட்டன்ஷன் 8 ரிட்டன்ஷன் ஆக்ஷன் நடத்த வேணாம். அதுக்கு நீங்கள் பாட்டுக்கு ஒரு 2 ரிட்டன்ஷன் மட்டும் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். யாரோ 2 பேரை வச்சுட்டா பாக்கி எல்லாமே புது ஆள் வருவாங்க. ஃபேன்ஸ் கூட ஒரு கனெக்ட் இருக்காது. இப்போ விராட் கோலிக்காக ஆர்சிபி ஃபேன்ஸ் வருவாங்க, தோனிக்காக சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருவாங்க, ரோஹித் சர்மாக்காக, பும்ராக்காக, சூரியகுமார் யாதவுக்காக மும்பை இந்தியன்ஸ் வரும். இன்னும் ஒவ்வொரு டீமில் ஒவ்வொருத்தர் ஃபேன் பேஸ் யூஜாக இருக்குது. ஸ்ரேயஸருக்கு ஒரு பேர், சஞ்சு சாம்சனுக்கு எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். அட்லீஸ்ட் 4 பேர் அலோவ் பண்ணுறது நல்ல ரூல் தான். அது மோஸ்ட் ப்ராப்ளி 4 பேர் தான் ரீட்டைன் பண்ண விடுவாங்கன்றாங்க. ஏன்னா 2022 இதே மாதிரி ஒரு மெகா ஆக்ஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி தான் 4 ரீட்டைன் அலோவ் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி 4 ரீட்டைன் பண்ணால் ஒவ்வொரு டீமுக்குன்னு ஒரு 16 பேர் எடுத்துக்கலாம்னா 10 டீம்னு 160 பேர் ஆக்ஷனுக்கு வரலாம். ஸோ அதுவும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு கோரை பேஸ் பண்ணி நீங்கள் ரீட்டைன் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா நியூஸ் பேப்பரும் சொல்கிறாங்க 4 பேர் ரீட்டைன் பண்ணி ஆர்டிஎம்மை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஆர்டிஎம் இருக்காதுன்னு. வெரி குட் ரூல். ரொம்ப வருஷமாக நானே சொல்லிட்டு இருக்கேன், ஆர்டிஎம் ரூல் ரைட் டு மேட்ச் இருக்கவே கூடாது. வேணான்னு தான் ஒரு பிளேயரை நீங்கள் வெளில அனுப்பிச்சிடுறீங்க. அப்புறம் ஆக்ஷனில் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிற ரைட் டு மேட்ச்னா அந்த பிளேயரோட மனநிலைமை என்ன ஆகுது? அந்த எந்த கிரிக்கெட் இருந்தாலும் பிளேயர்ஸை நம்பி தான் மெயின். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கோச்சு மற்றதெல்லாம். ஸோ அப்புறம் பிளேயர்ஸோட மனநிலை நினச்சி பாருங்கள். நீங்கள் கபடியை உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். பர்தீப் நர்வால் 1,60,00,000 இருந்தார். அப்புறம் அவர் ரைட் டு மேட்ச்னு 96 லட்சத்தில் திருப்பி எடுத்து வச்சுட்டாங்க யூபிஓ தான். அதுலேருந்தே அவர் ஃபார்ம் டிப்பாச்சு. சைக்கலாஜிக்கலி சில பேரால் ஏற்றுக்க முடியாது, சில பேரால் ஏற்றுக்க முடியாது. அதனால் அந்த ஆர்டிஎம்மே வேணாங்கிற நான். ஒன்ஸ் நீ வேணான்னு அமுச்சிட்டு திருப்பி கூப்பிடும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர் தான் எப்படி இருக்கும்? நான் வேணான்னு அமுச்சிட்டு அப்புறம் வந்த பற்றியா அப்படின்னு கேட்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிளேயரை பார்க்கும்போது அப்படி தான் தோணும். அதனால் இந்த வாட்டி ஸ்கிராப் பண்ணுவாங்களா? நல்லது, ஆர்டிஎம்மே வேண்டாம். 4 ரீட்டைனோ 3 ரீட்டைனோ 5 ரீட்டைனோ அதோட முடிச்சுடுங்க. பாக்கியெல்லாம் ஆக்ஷனில் யூ கோ ஃபார் ஆக்ஷன். தட் இஸ் பெட்டர். ஏன்னா இந்த இப்போ 4 பேர் ரீட்டைன் பண்ணலாம், நிறைய டீம் இதில் பெனிஃபிட் ஆகும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸை எடுத்துங்களேன், கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா அண்ட் டெவால் பிரேவிஸோ, டிம் டேவிடோ, தே வில் ப்ரிஃபர். அதே மாதிரி கேகேஆர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஆண்ட்ரூ ரச்சல், சுனில் நாராயண், ஸ்ரேயஸ் ஐயர், மிச்சல் ஸ்டார்க், ரிங்கு சிங் ரீட்டைன் பண்ண பார்ப்பாங்க. எஸ்ஆர்ஹெச்
ஃபைனல் விளையாண்டது வேறு. பேட் குமின்ஸ் ஆகட்டும், டிராவல்ஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி, ஹென்ரிச் கிளாசன், அவங்கள்ட்ட ஒரு புவனேஸ்வர் குமார், அவங்களும் ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாருமே மினிமம் 4 பேரை நான் எதிர்பார்க்க. ராஜஸ்தான் ராயல், சஞ்சு சாம்சன், ஜஸ்வால், பட்லர், ரயான் பராக், ட்ரென் போல்ட்டு, யுவேந்தர் சஹல், அதே ஆல்சோ லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி சிஎஸ்கேக்கு கெய்க்வாடு, ஜடேஜா, தோனி, பத்திரானா. என்ன கேட்டிங்கன்னா 4 பேர் இப்படி தான் இருக்கும். மேபி 3 இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு ஓவர்சீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாப்பா என்ன ஆகணும், எதுவாக இருந்தாலும் இன்னும் ஃபியூ டேஸில் தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை டென்ஷன் தான் நல்லது? அண்ட் தோனியோட டெசிஷன் என்ன, அதுவும் ரொம்ப முக்கியம். தோனி இன்னும் ஒன்று சொல்லவே இல்லை. லேட்டஸ்ட் டைம் நிறையா இருக்குன்னாரு அவர் 2-3 மாதம் முன்னாடி கேட்டப்போ. ஏன்னா இப்போ நாள் நெருங்கிட்டே வந்துடுச்சு. இதை செப்டம்பர் முடிஞ்சது, அக்டோபர் நவம்பரில் ஆப்ஷன் வந்துடும். அதுக்குள்ளே அவர் டெசிஷன் சொல்லி ஆகணும். அவரோட ஃபிட்னஸை பொறுத்தா. போன சீசனே ஃபிட்டாக இருந்தால் நான் விளையாடுவேன். இன்னொரு சீசன் கப்பு ஜெயிச்சுட்டு சொன்னார் 2023 நினைக்கிறேன். ஆமாம், கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் சொன்னார் ஃபேன்ஸுக்காக நான் விளையாட ஆசைப்பட்றேன்னு. 2024 ஈ பிளேடு அண்ட் பேட்டிங்லும் டவுன் த ஆர்டர் தான் வந்தார். கீப்பிங் எக்ஸலண்ட். அவர் மாதிரி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ஆகட்டும், அவர் மாட்டி குயிக் ஸ்டம்பிங், குயிக் ரன் அவுட்டு, இந்த திங்கிங், இது நோபடி கேன் மேட்ச் ஹிம். சான்ஸே இல்லை. உலகத்தில் எந்த பிளேயருமே கிடையாது ஆஸ் ஆஃப் நவ். அவரோட கேப்டன்சி ஸ்கில், அவரோட திங்கிங் கெப்பாசிட்டி, அவர் டீமில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். அண்ட் பிளேயர்ஸுக்காகட்டும், டச்சிங் ரூம் அட்மாஸ்பியர், ஃபேன்ஸ் வில் பி வெரி ஹாப்பி ஆஸ் வெல். இன்னொரு சீசன் அவர் விளையாண்டார்னா பார்ப்போம். அவரோட டெசிஷன் என்ன போக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் என்ன சொல்லுது, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி 4 ரீடைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். பரிவார்த்தை நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.